சமூகம் மீடியாவின் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் செய்தி வாசிப்பாளராகவும் பணியாற்றிய அமரர் நடேசு ஜெயவானுஜன் அவர்கள் சமூகம் ஊடக பயணத்தில் எம்முடன் பங்களித்த நீங்கா நினைவுகள். வணக்கம். மருத்துவத்துறையில என்ன நடந்து கொண்டிருக்கு? மருத்துவத்துறையால் ஆரோக்கியமான சமூகத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாருங்களா? இளைஞர்களை வைத்து நீங்கள் செய்யக்கூடியபடியே போராட்டம், அந்த போராட்டத்தின் மூலமாக அனைத்தையும் சாதித்து விடலாம்னு சொல்லி நம்புறீங்களா? உங்கள் பாடலை கேட்க ஓடோடி வந்தவர்களை ஏமாற்றாது. அந்த பிரச்சனை இந்த மாதிரி போய்கொண்டிருக்கு. குடும்ப ஜோசியர் சொன்னார், வாஸ்து பிரச்சனையா கிடக்கு, ஆபீஸை மாத்துவோம் இல்லாட்டி வீட்டை மாத்துவோம். நான் வட்டச்செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமென சமூகம் ஊடகத்தில் பணிக்கு இணைந்து சில மாதங்களிலேயே தன்னுடைய திறமைகளை உலகறிய செய்த ஒரு பல்துறை கலைஞன். செய்தி வாசிப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், வானொலி அறிவிப்பாளர் அல்லது நேர்காணல் என எந்த பகுதியை கொடுத்தாலும் அந்த பகுதிக்குள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி தன் திறமைகளை பயன்படுத்தி பல லட்சம் யூடியூப் வாடிக்கையாளர்களை தன்வசம் ஈர்த்த ஒரு ஊடகவியலாளர். வணக்கம் நேயர்களே. மருத்துவத்துறையில என்ன நடந்து கொண்டிருக்கு? மருத்துவ பணிப்பாளர்கள் என்னதான் செய்துட்டு இருக்காங்க? பாபா வாங்கா எனும் தீர்க்கதரிசி எதிர்காலம் குறித்து கணித்திருக்கக்கூடிய கணிப்புகள் பெரும்பாலும் நடந்து வருகிறது. சிறந்த தமிழ் உச்சரிப்புடன் கூடிய செய்தி வாசிப்பு, அன்றாடம் இடம்பெறும் சமூக பிரச்சனைகள் பலவற்றை நேர்காணல் மூலம் வெளிப்படுத்தி மக்களுக்கு பல விடயங்களை சமூகம் ஊடகம் மூலம் கொண்டு வர பணிபுரிந்த ஒரு ஊடகவியலாளர். எனவே இளைஞர்களை வைத்து நீங்கள் செய்யக்கூடியபடியே போராட்டம், அந்த போராட்டத்தின் மூலமாக அனைத்தையும் சாதித்து விடலாம்னு சொல்லி நம்புறீங்களா? உண்மையான தலைவர்கள் சொல்லி யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள்? பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்திருக்கிறார். அவருடைய நகர்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? துருதுருவென நிகழ்ச்சி தொகுப்பு செய்யும் திறனும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் காந்த குரலும் மக்களின் மனங்களை வென்றவையாகும். அவ்வளவு அழகான ஒரு தொல்லிசை நடன பாடலாக இருக்க போகிறது. கொஞ்சம் பின்னாடி இல்லைங்க. இனி பலூனை தள்ளிவிடக்கூடாது. ஒரு போற மாதிரி பாருங்க. கொஞ்சம் லைட்டா பாசி பொங்கல் சாப்பிட காலையில இருந்து வெயிட் பண்ணா இந்த கேமராமேன் கேமரா கொண்டு வாங்கட்டும் இழுத்து கொண்டு வந்து ரெண்டு பேரும் நிறைய கேமரா. ஓகே, சாரி ப்ரோ. வாங்க. புளியம்போக்கனுக்கு பின்னாடி நிறைய வரலாற்று சம்பவங்கள், வரலாற்று உண்மைகள் அல்லது செவி வழி கதைகள், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலி எனக்கு தெரியாது. யாரும் பெரிய ஆக்கள் பரிமாண சபை அப்படி இருந்தா கண்டிப்பா அந்த ஸ்டோரி உங்களுக்கு கேட்டு சொல்ல இருக்கிறேன். சும்மா ஒரு ட்ரிப் நேர்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். பில் கேட்டிருந்தோம், ஆனா பில் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தூய தமிழில் கவி புனைந்து பல பாடல்களை இயற்றிய ஒரு பாடலாசிரியர். பஞ்சராஜ கோபுரங்கள், பஞ்சநூற்று தூண்கள் எல்லாம் பதிகம் பாடும் பாவலகை பார் முழுதும் பேசுதம்மா. நடிப்பினால் பல சமூக பிரச்சனைகளை வெளிக்கொணர்ந்த ஒரு கலைஞன். அந்த பிரச்சனை இந்த மாதிரி போய்கொண்டிருக்கு. குடும்ப ஜோசியர் சொன்னார், வாஸ்து பிரச்சனையா கிடக்கு, அப்ப நீங்கள் ஆபீஸை மாத்துவோம் இல்லாட்டி வீட்டை மாத்துவோம். ஆபீஸை மாற்றி விட்டு இப்போ ஓகே இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கும் மனசுக்கும் சண்டை. இப்படியாக ஊடகத்துறையில் மிக வேகத்தில் பல்துறையிலும் வளர்ந்து சமூகம் மீடியாவில் பல்திறன் கொண்ட கலைஞனாக வலம் வந்தவர். உங்கள் பாடலை கேட்க ஓடோடி வந்தவர்களை ஏமாற்றாது. தெரியும். இந்த சில இதுகள் மறந்துட்டேன். உருளைக்கிழங்கு ஏனைக்கு அப்படி கூப்பிடுறது. கிளிநொச்சி அறிவியல் நகரை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணம் இருவாளையை தற்காலிக வசிப்பிடமாகவும் கொண்ட இவர் வீட்டின் 8வது கடைசி பிள்ளை. அது மாத்திரமல்ல, நாட்டிற்காக உயிரிழந்த 3 மாவீரர்களை சகோதரராக கொண்டவர். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடித்தவுடன் ஈராக் சென்று அங்கு விமான நிலையத்தில் பணிபுரிந்து அங்கும் அந்த கற்கை நெறியில் பல டிப்ளோமாக்களை முடித்தவர். ஆங்கில மொழியிலும் அதிக திறமை கொண்ட ஒரு நபரும் கூட. தமிழை வளர்க்க ஈராக்கில் பணிபுரியும் தமிழ் இளைஞர்களை கொண்டு தமிழ் சங்கம் அமைத்து தமிழுக்காக நாடு கடந்து பணிபுரிந்த ஒரு நபர். உடல்நிலை பாதிப்பால் சிறிது காலம் ஓய்வில் இருந்த போதும் ஊடகத்துறையில் அவர் கொண்ட ஆர்வத்தை இறுதி வரை பணியை ஆற்றியிருந்தார்.